அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்ட பொழுது சற்று தயங்கினேன். நான் இன்னமும் கவிதைகளின் ஆரம்பகட்ட வாசகன்தான். படிமங்களுக்கு சிறகுகளை அளித்து பறக்கச் செய்பவர்கள் கவிஞர்கள். என்னை போன்றவர்கள் கவிதையை அணுகுவதற்கு படிமங்கள் தரையிறக்கப்பட வேண்டும். படிமங்கள் தரையில் ஊன்றி நிற்க தேவையான கால்களை தன்னுடைய நாவல்களில் அளிக்கும் சிறந்த நாவலாசிரியர்களின் நிறையை நான் இங்கு நன்றியுடன் நினைவு கூற விரும்புகிறேன். இவ்வுரையை அவர்களுக்கு சமர்ப்பிக்கவும் விளைகிறேன். இந்த உரைக்கான தயாரிப்பின் போது தேவதேவன் அவர்களுடைய கவிதை ஒன்று நினைவுக்கு வந்தது. இறை பொறுக்கவும் முட்டையிடவும் மாத்திரம் பூமிக்கு வந்தமரும் வான்வெளிப்பறவை ஒன்று. சமீப காலமாக எனது நாளை தேவதேவனின் கவிதைகளில் தொடங்க ஆரம்பித்திருக்கிறேன். இதற்கு காரணமான தன்னரம் மற்றும் வம்சி பதிப்பகத்தாரின் பெருந்தொகுப்புகளுக்கு, தேவதேவன் கவிதைகளுடைய பெருந்தொகுப்புகளுக்கு மிக்க நன்றி. இந்த விருது நிகழ்வு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வேணு அவர்களின் புருவங்களிடையே சரியான மத்தியில்தான் பொட்டு இருக்கிறதா என்பதிலிருந்து ஆரம்பமாகும் அவள் குழப்பம் என்ற கவிதையும் இரவில் இணைந்து கொண்டிருக்கிறது. கவிதையில் தொடங்கி கவிதையில் நிறைவுறுகின்றன என்னுடைய ஒவ்வொரு நாளும். சமீப காலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் உணர்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் நிக்காஸ் கசந்தகீஸ் என்னும் புகழ்பெற்ற கிரேக்க எழுத்தாளரின் ஷோர்பா த கிரீக் என்ற நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்பை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நிக்காஸ் கசந்தகீஸ் எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த சிந்தனையாளரும் கூட. கிறிஸ்துவத்திற்கு வெளியே நின்று அறிய முனைந்த அவர்களில் ஒருவர் என்று அவரை பற்றி குறிப்பிட முடியும். இந்த ஷோர்பா த கிரீக் என்ற அவருடைய இந்த நாவலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பவர் கோ. கமலக்கண்ணன். இது தமிழினி பதிப்பகத்தின் வெளியீடாக வந்திருக்கிறது. இந்த நாவலில் இரு மைய கதாபாத்திரங்கள். ஒருவர் கதை சொல்லி, இன்னொருவர் அவருடைய முதிய நண்பர் ஷோர்பா. இந்நாவலில் இது இருவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை இங்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஷோர்பா கரடு முரடான ஒரு மனிதர். இவ்வுலகில் அளிக்கும் அனைத்தின் வழியாகவும் திளைத்து துன்பம் அனைத்தின் வழியாகவும் திளைத்து மெய்மையை அடைய முனைவர். கிட்டத்தட்ட ஆணவம், கண்மம், மாயை எனும் மும்மலங்களை மலங்கள் வழியாகவே அறுத்து பசுவை பதியிடம் சேர்க்கும் சைவ சித்தாந்தவாதி எனலாம் ஷோர்பாவை. ஆனால் கதை சொல்லியோ பௌத்தத்தின் வெறுமையின் வழியாக இந்த உலகியல் பற்றி இந்த மெய்மையை அடைய முனைவர். ஆசைகளை இந்த உலகத்திலிருந்து அகற்றி ஒரு புதிய உலகை சிருஷ்டிக்க முயலும் லட்சியவாத கனவில் இருப்பவர். லட்சியவாதி, நிறைய வாசிப்பவர், எழுத்தாளர், சிறந்த சிந்தனையாளரும் கூட. இவருடைய போக்கில் அயற்சியுற்ற ஷோர்பா ஒரு நாள் கதை சொல்லியிடம் இப்படி கேட்கிறார்: ஏன் தலைவா, உங்களை இந்த உலகில் தரும் அனைத்திலிருந்தும் விலகி நிற்கச் செய்வது எது? எப்பொழுதுமே எழுத்தும் சிந்தனையுமாக உங்களை வைத்திருப்பது எது என்று கேட்கிறார்.
இதற்கு நேரடியான பதில் கிடைக்காத கதை சொல்லி சற்று நேரம் யோசித்துவிட்டு, சோர்பா, பிரபஞ்சம் ஒரு இலைகள் அடர்ந்த பெருமரம் என்று உருவகித்து கொண்டால் அது மரத்தின் ஒரு இலைதான் நாம் வசிக்கும் பூமி என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் சிலர் அதன் மையத்தில் அல்லது அந்த மையத்தை சுற்றி வாழ்ந்து மடிந்து விடுகிறார்கள். சில துணிச்சலானவர்கள் அந்த இலையின் விளிம்பிற்கு பயணிக்கிறார்கள். அந்த விளிம்பு தரும் வெறுமையின் திகைப்பிலிருந்து தான் என்று நான் சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு, இந்த வெறுமையின் திகைப்பிலிருந்து தான் கடவுள், மதம், சொர்க்கம் எல்லாம் பிறக்கின்றன என்று சோர்பாவிடம் சொல்லிவிட்டு, இந்த விளிம்பின் வெறுமை தரும் திகைப்பிலிருந்து தான் கவிதை பிறக்கிறது என்று தன் மனதுக்குள் சொல்லிக்கொள்கிறார். கவிதையின் பிறப்பிடமாக நான் எண்ணுவதும் இந்த விளிம்பு அல்லது உச்சத்தில் நிற்கும் ஒரு மனநிலையைத்தான். கதை சொல்லி போல சிலர் அந்த விளிம்பில் தொங்கிக் கொண்டிருக்கும் புழு போல கீழ் நோக்கி பார்க்கிறார்கள். அங்கிருந்து எழும் துயரம், அவலம், அவநம்பிக்கை இவை அனைத்தையும் தங்களுடைய கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு வகையான கலகக்கார கவிதை எனலாம். இது ஒரு வகை. ஆனால் அந்த விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் சிலர் இந்த துயரங்களை களைந்து பறவைகளாக பறக்க எத்தனிக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படுத்தும் கவிதை இன்னொரு வகை எனலாம். வேணு அவர்களின் கவிதையை என்னால் இந்த இரண்டாவது வகையோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. பறவை போல பறக்கும், விடுதலையை நோக்கி பறக்கும் ஒரு கவிஞர்கள். இது அவருடைய ஆதர்சமான தேவதேவனின் வகையைச் சேர்ந்த கவிதை எனலாம். ஜே. கிருஷ்ணமூர்த்தியிடம் ஈர்த்து கொண்டிருந்த தேவதேவன் அவர்களிடம் ஒரு நாள் கவிஞர் பிரமிழ், எங்கே டிசைர் என்றால் என்ன என்று சொல் பார்க்கலாம் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு உடனடியாக தேவதேவன் இட்ஸ் அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் என்று கச்சிதமாக அவரை எடுத்திருக்கிறார். இப்படி கவிஞனை தொடர்ந்து அவரை சுற்றியுள்ள புற உலகம் ஏதாவது வரையறை செய்து கொண்டே இருக்க செய்கிறது. இந்த வரையறையிலிருந்து தப்பித்து கொள்வது தான் கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்று எண்ணுகிறேன். வரையறை, மறுவரையறை, மறுபடியும் வரையறை, மறுவரையறை என்று தொடர்ந்து ஒரு கொந்தளிப்பில் இருக்கும் கவிஞர்களை விஞ்ஞானம் பெற முடியாத ஞான சாதகர்கள் என்று பிரமிழ் கூட வரையறுத்து சொல்கிறார். ஒரு புதிய நிகழ்வு அல்லது காட்சி அல்லது பொருள் வரையறுக்கப்பட்ட அடுத்த கணமே அது நம்மளுடைய ஜாகிரத், அதாவது பிரங்கை அல்லது கான்சியஸில் நினைவுகளாக சேமிக்கப்படுகிறது என்கிறார்கள். இந்த நினைவுகள் தான் என்னை பொறுத்தளவில் கவிஞர்களுக்கு மிக பெரும் தடையாக இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. இந்த நினைவுகளை சுமையாக எண்ணும் வேணுவின் கவிதை ஒன்று. மண்பரப்பில் கால் தடங்களை அழித்து செல்கிறது மலை, வான் பறவை செல்வழியை கலைத்து செல்கிறது காற்று, மனவெளி தன் நினைவுகளை மறக்கச் செய்யுமோ காணும்.
தன்னுடைய சுவடுகள் அல்லது நினைவுகளை சுமந்தலையாமல் இருப்பது ஒரு வரம்தான். அவர்களால் தான் தொடர்ந்து புதிய சுவடுகளை பதித்து கொண்டே இருக்க முடிகிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த வாரத்தை நோக்கிய பயணமாகவே இக்கவிதையை நான் எண்ணுகிறேன். ஒன்று வரையறை செய்யப்பட்ட உடனே அதை தொடர்ந்து மறுவரை செய்ய முயலும் படைப்பூக்க செயல்பாட்டின் வெளிப்பாடுகள் தான் கவிதைகள் என்றும் சில சமயம் என்ன தோன்றுகிறது. வரையறைகள் நம் புலன்களின் எல்லைக்குட்பட்டவை. அது புலன்களின் எல்லைக்குட்பட்ட காரணத்தினாலேயே அது ஒரு முழுமையான ஒன்றாக, எந்த வரையறையும் மனிதர்களால் செய்யப்படும் எந்த வரையறையும் கவிஞர்களாக இருந்தாலும் எந்த வரையறையும் முழுமையான ஒன்றாக இருக்க முடியாது என்பதால் தான் பௌத்தம் அதை விகல்பம் என்கிறது, அத்வைதம் அதை மாயை என்கிறது. இந்த மாயையிலிருந்து தொடர்ந்து தப்பித்து கொள்ளத்தான் கவிஞர்கள் இந்த மாயையிலிருந்து தப்பித்து கொள்ள முயலும் தொடர் செயல்பாடுகளின் வெளிப்பாடு தான் கவிதை என்றும் நான் எண்ணுகிறேன். சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் டிஎஸ் எலியட் அவர்கள் சொல்லியது போல் இந்த ஆளுமையிலிருந்து இந்த மாயை தந்த ஆளுமையிலிருந்து தப்பித்து கொள்ள தான் கவிஞர்கள் கவிதைகளை எழுதுகிறார்கள். இந்த நினைவுகளின் சுமையை களைய முயலும் வேணுவின் உன்னரு கவிதை மெதுவாக நழுவி உண்டியலுக்குள் விழுந்து கொண்டிருக்கிறது அந்திமாலை சூரியன். ஒரு நள்ளிரவில் என் கை நழுவி மண் உண்டியல் விழுந்துடைந்து சேமித்த சூரியன்கள் சிதறி உருண்டோடக்கூடும். இந்த கவிதையை மீண்டும் நான் வாசிக்க விளைகிறேன். மெதுவாக நழுவி உண்டியலுக்குள் விழுந்து கொண்டிருந்தது அந்திமாலை சூரியன். ஒரு நள்ளிரவில் என் கை நழுவி மண் உண்டியல் விழுந்துடைந்து சேமித்த சூரியன்கள் சிதறி உருண்டோடக்கூடும். நிலவில் இது அபாரமான படிமம் என்பது. சூரியனை வெளிச்சம் என்பார்கள், அல்லது ஆற்றல், ஒளி, பகல், இந்திரன் அல்லது வானின் கண் என்றெல்லாம் உருவகித்து வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது சூரியனை நினைவுகளோடு உருவகிக்கும் மனம் கவிஞர்களுக்கே உரியது. இன்னொரு கோணத்தில் இக்கவிதை மரணத்தைத்தான் சித்தரிக்கிறதோ என்ற ஒரு திகைப்பும் ஏற்படுகிறது. உண்டியல் விழுந்துடைந்து சேமித்த சூரியன்கள் சிதறி உருண்டோடக்கூடும் என்ற வார்த்தை சில சமயம் சில கணத்தில் ஒரு மரணத்தை குறிப்பதாகவும் என்னை திகைப்புற செய்தது. நினைவுகளை களைவது என்பது லௌகீகம் நினைப்பது போல் பிழைப்பற்றவர்களின் அல்லது பிழைக்க தெரியாதவர்களின் செயல்பாடாக இருக்க முடியாது என்பதை சொல்லும் முன்னொரு கவிதை, வேணுவின் கவிதை. சிறு சிறு குட்டைகளில் தேங்கி நிற்கிறது முன்னொரு காலத்தின் பெருநதி. அவை ஒவ்வொன்றிலும் உதித்தெழுகிறது அதிகாலை சூரியன். மாயத்திரை ஒன்று விலகியது போல் இருந்தது இக்கவிதையை படித்தவுடன். இக்கவிதை இயற்கையின் மாபெரும் கருணை பாரபட்சமற்றது என்பதை ஒரு வகையில் உணர்த்தினாலும், எந்த சிறு குட்டையாக இருந்தாலும் பெருநதியாக இருந்தாலும் சூரியன் உதித்தெழுவது சூரியன் உதித்தெழுவது சிறு சிறு குட்டைகளிலும் நிகழ்கிறது, பெருநதியிலும் நிகழ்கிறது என்பதை என்றும் இயற்கையின் என்று உணர்த்தும் இக்கவிதை, நான் நினைவுகளை இழக்கவில்லை, அவற்றை தேவையில்லை என வெட்டி எறிந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலும், குட்டையாக இருக்கும் இந்த சூழ்நிலையும் என்னால் முழு சூரியனையும் கிரகித்து கொள்ள முடியும் என்று இருமாந்தும் நிற்கிறது இக்கவிதை.
நான் முன் குறிப்பிட்டது போல வேணு அவர்களின் கவிதை இந்த 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 பூமியின் விளிம்பில் அல்லது இலையின் விளிம்பில் இருந்து கொண்டு பறக்க இத்தனைக்கும் பறவையாக இருந்தாலும் சில சமயம் அவை கீழ் நோக்கியும் அக்கவிதைகள் கீழ் நோக்கியும் பார்க்கின்றன. இது கிட்டத்தட்ட விடுதலைக்கும் துயரத்திற்கும் இடையிலான ஒரு ஊசலாட்டம் நிறைந்த கவிதைகளையும் இவர் நிறைய எழுதியிருக்கிறார். அதாவது கனவுக்கும் சாத்தியத்துக்கும் கனவிற்கும் இடையிலான ஒரு ஊசலாட்டம் எனலாம். விற்றுத்தீராத இளநீர் குலைகளை வெறித்தபடி அமர்ந்திருக்கும் இரு விழிகள், வாடும் மலர்ச்செடியை ஏந்தி செல்லும் சிறு கரங்கள், சதுப்பு நில நீர் மேல் பறந்து திரியும் ஒரு வெண்பறவை, மங்கிய வானில் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மாலை சூரியன். எல்லா நாட்களும் கவிதையில் தொடங்கி கவிதையில் முடியும் இனிய நாட்களாக நமக்கு அமைவதில்லை. சில மோசமான நாட்களும் நம் வாழ்வில் உண்டு. இளநிகள் விற்றுத்தீரவில்லை. விற்பனைக்கு இருந்த மலர் வாடி விடுகிறது விற்பதற்கு முன்பாகவே. இந்த மோசமான நாட்களிலும் கூட வேணுவின் கண்களில் தென்படும் அந்த சதுப்பு நில நீர்மேல் பறக்கும் வெண்பறவை நமக்கு தரும் ஆசுவாசம் அளப்பரியது. ஆனால் இக்கவிதையின் ஒரு கவிதையில் உள்ள ஒரு நுட்பமான விஷயமாக நான் கண்டுகொண்டது, இந்த விற்றுத்தீராத இளநீர் அல்லது வாடிப்போன மலர் இவை அனைத்தையுமே நிகழும் கணங்கள் ஒரு நாளின் முடிவில் தான் என்பதை இக்கவிதையின் கடைசி வரி வரை தள்ளி போட்டிருக்கிறார். இட் இஸ் வெரி கிளாசிக் என்று நான் எண்ணுகிறேன். இன்னொரு கவிதை, சரேலென பறந்து சரிந்து இறங்கி நிலைத்த நீரின் மேல் நின்றது ஒரு நிறமற்ற பறவை, அழகில் அழகு பொருத்தி அலைகளில் ஆடும் தன்னை அது அறிந்துவிட்டு சென்றது. சற்று நேரம் இக்கவிதை நம்மை கவிதையில் வரும் தன்னை உண்ணும் பறவை என்னும் தன்னை அருந்தும் பறவை என்னும் படிமம் நம்மளை பிரமிக்க வைத்து விடுகிறது. முந்தைய கவிதையில், அதாவது விற்றுத்தீராத இளநீர் குலைகள் கவிதையில் கனவை எட்டி பிடிக்க முடியாத வேணுவின் படைப்பூக்கம் திரும்பவும் சாத்தியத்திற்கே திரும்புகிறது. ஆனால் இக்கவிதையில் முந்தைய கவிதையில் கனவை எட்டி பார்க்க முடியாமல் சாத்தியத்திற்கே திரும்பிய வேணுவின் படைப்பூக்கம் இந்த அழகில் அழகு வழியாக கனவையும் சாத்தியமும் கனவும் இணையும் ஒரு அற்புத கணத்தை சிருஷ்டித்திருக்கிறது. வேணுவின் படைப்பூக்கத்திற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள்.